ஆப்கி அதாலத்துல லைஃப் ஸ்டைல் கோச் துறவி கோர் கோபால்தாஸ் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவருடைய போதனைகள் இவருக்கே பொருந்தாதது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கு தான் உபதேசம் நமக்கு கிடையாதுன்னு. மற்றவங்களுக்கு உபதேசம் சொல்றது ரொம்ப சுலபம். உங்க வாழ்க்கையை நாங்க பார்க்கும்போது, அதாவது நீங்க துறவியாகிறதுல உங்க பேரண்ட்ஸ்க்கு விருப்பம் இருந்ததில்ல. ஆமா, நீங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களை ஒரு துறவியா பார்க்கும்போது அவங்க உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? ஆமா, அவங்க சந்தோஷத்தை நீங்க கண்டுக்கவே இல்லையே. ஆமா. இந்த குற்றத்தை நான் ஏத்துக்கிறேன். நோ டிஃபென்ஸ். இந்த குற்றச்சாட்டு மணிக்கட்டுல கைய வைக்கிற மாதிரி இல்ல. இந்த குற்றச்சாட்டு மணிக்கட்டுல கைய வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சில பேர் அவங்க கனவுகளுக்காக அவங்க சொந்தங்களை விட்டு விலகி இருப்பாங்க. இன்னும் சில பேர் சொந்தங்களுக்காக கனவுகளை விட்டு விலகி இருப்பாங்க. இல்ல, சில பேர் கனவுகளுக்காக சொந்தங்களை விட்டு விலகி இருப்பாங்க. சில பேர் தன்னோட சொந்தங்களுக்காக கனவுகளை தியாகம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டும் கிடைக்கிறது சில பேருக்கு மட்டும்தான் அமையும். கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டே நம்ம சொந்தங்களை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. பெரிய பெரிய கம்பெனிஸை நடத்திக்கிட்டு இருக்கிற நம்ம இந்தியர்கள் யுஎஸ்ல ஆளுமையா இருக்காங்க. அவங்களும் பல தடவை தங்களோட சொந்தங்களை இழந்துதான் அவங்க இந்த நிலைமையில இருக்காங்க. சில பேர் சொந்தங்களோட இருந்துட்டாங்க, அவங்க கனவுகளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. சில கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் அது ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான பாக்கியம் அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ ஒன்னு தப்பு இன்னொன்னு சரின்னு சொல்ல முடியுமா உங்களால? ரெண்டுக்கும் தனித்தனி பயணம் இருக்கு, ரெண்டுக்கும் தனித்தனி பாதைகள் இருக்கு, ரெண்டுக்கும் தனித்தனி கில்ட் இருக்கு. சொந்தத்தை உடைச்சிட்டு கனவுகளை நோக்கி போனவங்க அவங்க சொந்தத்தை உடைச்சிட்டோன்னு கில்ட் இருக்கும். யாரெல்லாம் சொந்தங்களுக்காக அவங்க கனவுகளை உடைச்சிட்டு அங்க இருக்கிறவங்க அவங்க கனவை உடைச்சிட்டோன்னு கில்ட் இருக்கும். இந்த உலகத்துல எந்த மனிதனாவது கில்ட் இல்லாம இருப்பானா? ஏதாவது ஒரு மனுஷன் 100% தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கன்னு சொல்ல முடியுமா? யாரும் கிடையாது. அதனால வாழ்க்கையோட இந்த யதார்த்தத்தை நாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால இந்த விஷயத்த ரொம்ப உறுதியா சொல்ல முடியும். என் அப்பா அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டாங்களோ, என் அப்பா அம்மா என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, அதுக்காக நான் முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறேன். இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், ஓடி வந்து நான் உலக நல்லதுக்காக தான் இப்படி ஆனேன் அப்படின்னு. அது வெறும் ஜஸ்டிஃபைட் தான். தட் இஸ் ஜஸ்டிஃபைட் மீன். கண்டிப்பா இல்ல. அப்போ பைத்தியமா இருந்த, உணர்ச்சி வேகம் இருந்தது, மோகம் இருந்தது, எதை பத்தியும் யோசிக்காம கிளம்பியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உறுதியாச்சு. உங்களோட ஈகோனால நீங்க உங்க அப்பாவையே ரொம்ப நாளா சந்திக்க போகவே, நீங்க அவர்கிட்ட பேசல. நீங்க பேசுவீங்களா இல்லையான்னு அவர் ரொம்ப ஏங்கிட்டே இருந்திருக்காரு. ஆமா, உண்மைதான். இந்த கதை அதாவது நான் அப்பா கிட்ட பேசல. 2 வருஷமா நான் பேசவே இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்துல எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. ஏன்னா எங்க அப்பா ஒரு செயின் ஸ்மோக்கரா இருந்தாரு. அவர் செயின் ஸ்மோக்கரா இருந்ததுனால அவரோட ஆரோக்கியம் ரொம்பவே மோசமாச்சு. அவர் அந்த ஸ்மோக்கிங் விடணுன்றதுக்காக நான் பல முயற்சிகள் பண்ணினேன். அவரால் அது முடியலங்கிறப்போ இந்த ஒரு விஷயத்தினால கையில எடுக்க வேண்டியதாயிருச்சு. நான் பேசுறதே விட்டுறேன்னு சொன்னேன். பேசுறதை விட்டுட்டோம். ஒரே வீட்டில் இருந்தோம், அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருந்தது. என்கிட்ட பேசுப்பான்னு சொல்லுவாரு. நான் மூஞ்ச தூக்கிட்டு வச்சிட்டு இருப்பேன். இளமை துள்ளலாச்சே, நான் பேசுறதுதான் சரி அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா என் காலில் வந்து விழுந்தாரு. அப்புறம் அவர் என் காலில் விழுந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, ப்ளீஸ் என்கிட்ட பேசுன்னு என்கிட்ட அழுதாரு. அப்போ எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அப்பா கிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாதுன்னு. அவர் உன்னோட அப்பா, தப்பா கூட இருக்கலாம். இங்க இருக்கிறவங்கள யார் பர்ஃபெக்டா இருக்கிறாங்க சொல்லு? அப்பா அம்மா கையெடுத்து கும்பிட வேண்டியவங்க. இங்க இருக்கிறவங்கள யார் பர்ஃபெக்டா இருக்காங்க நீயே சொல்ல? எல்லாரும் அப்படிதானே? அவர்கிட்ட பேசுப்பான்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் என் அம்மா சொன்னதுனால. அதுக்கப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். அங்கிருந்து ஆசிரமத்துக்கு ஒரு வருஷமும் பார்க்க போவேன். ஒரு வருஷமும் நான் யோசிப்பேன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. ஆனா இவர் சொன்ன மாதிரி ஈகோ இருக்குல்ல உள்ள, நாம சொல்றதுதான் சரின்னு. ஒரு வருஷமும் போவேன், ஆனா மன்னிப்பு கேட்கவே இல்லை. 2009 நான் லண்டன் லெக்சர் டூர்லேருந்து திரும்பி வரும்போது ஒரு நாள் காலையில் 1:30 மணிக்கு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அழுதாங்க. ஸோ அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி நான் அப்பாவை பார்க்கும்போது அப்பா என்கிட்ட கேட்டாரு, லண்டன் போய் லெக்சர் கொடுக்கறத எனக்காக கொண்டு வருவியான்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட கொடுக்கறது, மன்னிப்பு கேட்கறத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அந்த லெக்சரை நான் பென்டிரைவ்ல போட்டு எடுத்துட்டு போயிருந்தேன். என் அப்பாவோட பாடி வந்து என் கண்ணுக்கு முன்னாடி இப்படி இருந்தது. நான் அவரோட கையில பென்டிரைவை வச்சேன். யாரும் பார்க்கல. அப்போ லெக்சர் கொடுத்த பென்டிரைவ், அது வெறும் உணர்வுகள் தான். அவர் எங்க எடுத்துட்டு போறாரு, நீங்க கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் காலில் தலைய வச்சு கொஞ்ச நேரம் அழுதேன். அது இந்த உலகத்துக்கு தெரியல. அவர்கிட்ட நான் சொன்னேன், அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு. சாரி, 1 செகண்ட். நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்பா என்ன மன்னிச்சிருங்க. ஐ ஷுட் ஹாவ் நெவர் டன் திஸ் டு யூ. நான் உங்க விஷயத்துல இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. இந்த மன்னிப்பை அவரு எங்க இருந்தாலும் கேட்டிருப்பாரு. ஏன்னா நான் மனப்பூர்வமா கேட்டேன் மன்னிப்ப. என்னோட மனப்பூர்வமா சொன்னேன். ஈகோவை பத்தி சொல்லணும்னா, இது மற்றவங்களோட ஹைப்போக்ரசி, மற்றவங்கள்ட்ட ஒன்று சொல்லிட்டு வேற ஏதோ செய்யறது. நான் ஒரு நாளும் துறவியா நினைச்சதே இல்லை. நான் இதுவரைக்கும் என்ன ஒரு பெரிய துறவியா நினைச்சதே இல்லை. நான் என்ன ஒரு தேடுபவனா நினைக்கிறேன். தேடுறவங்க ஒவ்வொரு நாளும் பெட்டரா ஆயிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் முன்னேறுவாங்க. ஒவ்வொரு நாளும் சிறந்தவரா மாறுவாங்க. மற்றவங்களை விட ஈகோவை குறைப்பாங்க. தான் ஈகோ விஷயத்துல ஒர்க் பண்ணுவாங்க. நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லான்னு இருக்கேன் நண்பர்களே. உறவுகள் வந்து விலை மதிக்க முடியாதது. बातें कभी ना तू भूलना, कोई तेरे खातिर है जी रहा, तू जहाँ जाए महफूज हो, दिल मेरा मांगे बस ये दुआ. உங்க அப்பா அம்மாவோட பிரார்த்தனை என்ன இருக்கும்? இது வேற கான்டெக்ட்ல இருக்கும் இந்த பாட்டு. ஆனா அவங்களோட பிரார்த்தனை நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தான் இருக்கும். இது உங்களுக்கு ஒத்துக்காது, வராது, தப்பா நடக்கும் தான் இருக்கும். அது நடக்கும், இது நடக்கும்னு உறவுகள் இருந்தா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நம்ம யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா, ஆமா, இப்பவே கேட்டுருங்க. இன்னைக்கே கேட்டுருங்க, காக்க வைக்காதீங்க. இன்னைக்கு நான் உங்க எல்லாரோட காலையும் விழுந்து கேட்டுக்கிறேன். நான் இந்த காவி உடைய அணிஞ்சிருக்கிறதுனால நான் ரொம்ப சிறந்தவன்னு சொன்னதே கிடையாது. நான் உங்க எல்லாரோட காலில் விழுந்து உங்க எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்கிறேன். யார் மேலேயாவது உங்களுக்கு வெறுப்பு இருந்தா தயவு செய்து எடுத்துருங்க. நாளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு. நாளைக்கு மனசுல இருக்கிற விஷயத்த சொல்ல வாய்ப்பே கிடைக்காது. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அது இங்கே குத்திக்கிட்டே இருக்கும். That should I have done it.